இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஓரிரு மாதங்களில் நடக்க இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல ஆண்டுகள் தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தயங்குகிறது. போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று அதிமுக தலைமை யோசிப்பதாகவும், அவர்களை போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள சொல்ல அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை அதிமுகவிற்கு ஏற்பட்டது? திமுகவிற்கு மாற்றாக தமிழகத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அதிமுக அவ்வப்பொழுது அதிமுகவின் KP முனிசாமி என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டில் திமுகவை விட்டால் அதிமுக தான் ஆட்சி நடத்தும் என்கிறார். அதை போலவே திமுகவை சேர்ந்தவர்கள் ஆலந்தூர் RS பாரதி உள்ளிட்ட பல திமுகவுடைய முன்னணி பிரமுகர்கள் அதிமுகவை விட்டால் திமுக மட்டுமே தமிழகத்தை ஆளும், வேறு எந்த கட்சிகளும் ஆள முடியாது என்று இவர்களுக்குள் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக் கொண்டதை போல பேசிக் கொண்டிருந்தார்களே. அப்படிப்பட்ட அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட தயங்குவது ஏன் என்ற கேள்விகள் எழுவது வியப்பான விஷயம்தான். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி தொகுதியிலே போய் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வன்னியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள் இட ஒதுக்கீடு வழங்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை இன்று வரை காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியிலே இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வாக்குறுதியை பாக்கி வைத்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே போய் வன்னியர்களுக்கு நாங்கள் 10.5% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று அவர் வாக்குறுதி வழங்கினாலும் ஆச்சரியப்பட போவதில்லை. காரணம், வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை காற்றிலே பறக்க விடுவது திமுகவிற்கு வாடிக்கை மட்டுமல்ல, வேடிக்கையான விஷயம் கூட. எப்பொழுதும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் நாங்கள் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதையும் செய்வோம் என்று வெறும் வாய்ஜாலம் காட்டுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அங்கே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே போட்டியிட தயங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிடம் விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கின்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அதற்கு பிறகு அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று முயற்சி செய்வதாகவும், அந்த முயற்சி கிட்டத்தட்ட கைகூடி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் பெரும்பாலும் வாழ்கின்ற தொகுதி, வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற தொகுதி. அந்த தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் விக்கிரவாண்டி தொகுதியும் ஒன்று. அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாமல் அதிமுகவிற்கு விட்டுக் கொடுத்ததன் விளைவு, அதன் பிறகுதான் அதிமுக வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததால் தான் அன்றைக்கு அதிமுக ஆட்சியே மெஜாரிட்டியுடன் தொடர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகள் முதலமைச்சராக நீடிக்க முடிந்தது. அந்த தொகுதியிலே அதிமுகவிற்கு விட்டுக் கொடுக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டிருந்தால் அதிமுக ஆட்சி அப்பொழுதே கவிழ்ந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். நாங்கள் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு தந்தோம் என்று கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீடு எங்கும் அமலில் இல்லை. இப்படி பொய்யான பிரச்சாரத்தை அதிமுக ஒரு பக்கம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பரப்பியது. அவருடைய பரப்புரை எடுபடவில்லை என்பது வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகின்ற வாக்கு எண்ணிக்கையில் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற அந்த தொகுதியில், பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதியில், பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி
மற்றும் இருக்கின்ற கட்சிகளின் கூட்டணியுடன் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே போட்டியிட்டால் நிச்சயம் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அதிமுக 2ஆம் இடத்திற்கு கூட வர முடியாது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு தான் செல்லும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவே அப்படித்தான் முடிவு செய்திருக்கிறது. காரணம், அதிமுகவும் பிளவுபட்டு இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுகவாக இன்றைக்கு அதிமுக இல்லை என்பது அதிமுகவுடைய தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவேதான் அதிமுகவை மீண்டும் இணைத்து விடலாம் என்று செங்கோட்டையன் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே போட்டியிட்டால் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியை சந்தித்து அதற்கு பிறகு நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்வும் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று அதிமுக நினைப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.